ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டெட் ஆர் லவ் அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் சீரிஸோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இதில் ஹீரோவோட பேர் மசாட்டோ, ஹீரோயினோட பேர் மியோ. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிருக்கும். இவங்க 2 பேருக்குமே இது செகண்ட் மேரேஜ். ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் அவங்க ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருந்திருக்கும். அதை பற்றி ஹீரோயின் கேட்டதுனால அவர் இவங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. அதனால சாகிறதுக்காக ஹீரோயின் ஒரு கிளிஃப் மேலே போயிருப்பாங்க. அங்கே அவங்கள காப்பாற்றினது ஹீரோ தான். அப்போலேருந்து தான் அவங்க 2 பேர் லவ் பண்ணி இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிருக்கும். ஹீரோக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு இவரை விட ரொம்ப வருஷம் பெரியவங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் ஹீரோயினையே பார்த்துருப்பாரு. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்னால நடந்த ட்ராமாலேருந்து அவங்க இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்காக இன்னும் அவங்க டாக்டர் கிட்ட தெரப்பிக்கு போயிட்டுருக்காங்க. அந்த டாக்டரும் இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் இப்போ ஒரு கேக் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ அவரோட ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அடிக்கடி பிஸ்னஸ் ட்ரிப்னு பல நாள் வெளியே தான் ஸ்டே பண்ணுவார். ஒரு நாள் அப்படி ட்ரிப்புக்கு போன ஹீரோ இவங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவர் சாப்பிட்ட டிஷ்னு ஒரு பிக் எடுத்து அனுப்பியிருப்பாரு. அதை ஹீரோயின் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேக் ஷாப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதை கூட ஒர்க் பண்ணுற கொலீக் பார்த்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் ஆன்லைனில் ஈஸியாகவே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதை கேட்டதுலேருந்து ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு டவுட் வர ஸ்டார்ட் ஆகும். அவங்களும் வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி இமேஜஸ் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அவர் சொன்ன அதே ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோ அவரே இவங்களுக்கு எடுத்து அனுப்புனதா சொன்ன இமேஜ் ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேஜில் இருக்கும். இதை பார்த்த அப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே டவுட் வர ஸ்டார்ட் ஆகும். ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேக் ஷாப்பில் ஒரு செஃப் இருப்பார். அவருக்கு ஹீரோயின் மேலே ஒரு ஒன் சைடு லவ் இருக்கும். அந்த செஃப் அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேரையுமே இன்டர்வியூ பண்ணுறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களோட கேக் ஷாப்புக்கு வருவாங்க. அந்த இன்டர்வியூ நடந்த கொஞ்ச நாள்லேயே அந்த ஜேர்னலிஸ்ட்டை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனில் சஸ்பெக்டாக அந்த செஃப்பை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் இவர் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அப்புறம் அவங்க அட்ரஸ்க்கு நிறைய கேக்கையும் இவர் அடிக்கடி சென்ட் பண்ணியிருப்பாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அதே ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்க 2 பேர் மேலேயும் டவுட் வர ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ ட்ரிப்புக்காகன்னு வெளியே போகிற அதே டைம் அந்த பொண்ணும் கேக் ஷாப்பில் லீவ் எடுத்திருப்பா. கொஞ்ச நாளில் அந்த பொண்ணையும் யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் பிரைம் சஸ்பெக்டாக செஃப்பை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. போலீஸ் விசாரிக்கிறப்போ ஆதாரம் எல்லாமே செஃப்க்கு எதிராக தான் இருக்கும். அதனால இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த எந்த கொலையுமே செஃப் பண்ணல. இதை பண்ணது வேற யாரோ பிளான் பண்ணி தான் இந்த கேஸில் செஃப் சிக்கிற மாதிரி அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினை டெய்லி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு. அதை ஹீரோயினும் நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் ஹீரோயின் இருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு பக்கத்து வீட்லேயே கூடி வராரு. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் இங்கே வந்ததுக்கு ரீசனே ஹீரோவை வாட்ச் பண்ணி அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இப்போ நடந்த அந்த 2 கொலையும் பண்ணதே ஹீரோ தான். ஹீரோவுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயும் அவரோட ஒய்ஃபை அவர் தான் கொண்டிருப்பாரு. ஹீரோயினுக்கும் இப்போ 1 இயர் ஆனிவர்சரி வரப்போது. அன்னைக்கு ஹீரோயினை கொலை பண்ணுறது தான் அவரோட பிளானாக இருக்கும். ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு? இதனால அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நிஜமா ஹீரோ யாரு? அவரோட கதை என்னது? ஹீரோயின் ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.